குரு வாழ்க குருவே துணை. இப்பதனை பார்த்து கொண்டிருக்கும் சிம்ம ராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணங்குளம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இதில் காண இருப்பது என்னவென்றால் 2026 வருடம் புத்தாண்டு வருக வருக வரவேற்று அந்த புத்தாண்டு உங்களுக்கு சாதனையாக இருக்க போகிறதா இல்லை சோதனையாக இருக்க போகிறதா என்பதை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு முக்கியமாக சாதனையை தான் நீங்கள் செய்ய போகிறீர்கள். அதற்காக உங்களுக்கு 2026 சாதனை படைக்க உங்களுக்கு வசிய மந்திரம் என்று சொல்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு டேட் ஆஃப் பர்த்து டைமோடு அனுப்புங்க. உங்கள் ஜாதகப்படி நான் அந்த மந்திரம் சொல்லுகிறது, அதை பெற்று பயனடைங்கள். ஓகே, இப்போது வாருங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு 26 எவ்வாறு இருக்கப் போகிறது? ஏற்கனவே 2025 4 கிரகங்கள் இடம்பெயர்ந்தன, அதாவது வீடு மாற்றி கொண்டன. குரு, ராகு, கேது, சனி பகவான் 4 பேரும். இந்த 4 பேருமே பர்சனலாக பார்த்தா உங்களுக்கு 25 அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆஹா ஓஹோன்லாம் அந்த புகழ்ந்து பாராட்டி தள்ளி இருப்பாருன்னு நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனால் ரிசல்ட்டுன்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. வலியும் வேதனையும் கடன் தொல்லையும் காரியத்தடையும் தான் மிச்சம். ஆசி நூலானது தான் மிச்சம். அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுருக்கு. ஆனால் 26 அப்படி இல்லை. உங்களை சாதனையாக்க ஆதலாராக மாற்ற உங்களை தேடி வருகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் உங்கள் ராசியிலே 2020 அந்த ராசியில் உங்களுக்கு கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். பெரிய அளவுக்கு பாதிப்பில்லை, வருத்தப்பட வேண்டாம். நீண்ட நாளாக நீங்கள் போக முடியாத இந்த ஆன்மீக பயணம், ஏதாவது ஒரு கோவில் பிரார்த்தனை இதுமாரி ஏதாவது பெண்டிங் இருந்தால் முதல்ல உடனடியாக அதை செய்ய வைப்பார். அது செஞ்சால் தானே மற்ற எல்லாமே நல்லதாக நடக்கும். ஆகவே உங்களுக்கு முதலில் அந்த ஆன்மீக காரியத்தை நல்லபடியாக முடித்து தருவார். அதன் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள், ஏகப்பட்ட நன்மைகள் சிக்கல்லாம் நீங்கி உங்களுக்கு வரப்போகிறது. பொதுவாக சிம்மராசன்கள் கோவப்படும் நீங்கள் கோவப்படாமல் பொறுமையாக எவ்வளவு கையாளுறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு பெரிய ஏற்றம் மாற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். முக்கியமாக இந்த 26 உங்களை சிலர் ஏமாற்றுவார்கள். 1 லட்சத்தும் கொடுத்தா 2 லட்சம் தரேன், 1 கோடி கொடுத்தா 10 கோடி தரேன்னு ஆசை வார்த்தைக்கு கூட்டுவார்கள். நான் அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன், நீ அந்த சீட்டில் சேர்றதுக்கு உனக்கு லாபம் வரும் அப்படின்லாம் சொல்லி ஏமாற்றுவாங்க. இதெல்லாம் நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. பணம் இழக்க நேரிடும். உங்களுக்கு உங்கள் கையில் இது உலகமே ஏமாற்று உலகமாக இருந்தால் உங்கள் கையில் 100 ரூபா இருந்தாலோ 1000 ரூபா இருந்தாலோ எதில் இருக்கிறவன் பார்த்துனே இருப்பான். இதை எப்படா நம்ம புடங்கலான்னு. அது புடங்குற வழியில் அவனுக்கு தூக்கமே வராது. அதை புடங்கின பிறகு தான் அவனுக்கு சந்தோஷம் இருக்கும். அப்போது அப்படி நைஸாக நம்மகிட்ட ஏமாத்தினா நமக்கு வச்சு கஷ்ட காலம் தொடங்கிடுச்சு, அவனுக்கு லாப காலம் தொடங்கிடுச்சு. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்கள். அது மட்டும் இல்லை, ஜாமீன் கையெழுத்தும் யாருக்கும் போட்டுறாதீங்க. ஐஸ் வச்சு கேட்பான், உயிரை கொடுத்து கேட்பான். ஒரு கையெழுத்து போடு, உன்னை அப்படி உனக்கு என்ன வேணாலும் செய்கிறேன்னு போட்ட பிறகு அவன் எங்கே இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க. அதுலேருந்து விடுபடவே முடியாது. சிக்கல்லேருந்து உங்களால் விடுபட்டு வரவே முடியாது. மாட்டிக்கொண்டு அவதிப்படுகிறேன். ஆகவே பண விஷயத்திலையும் ஜாமீன் கையெழுத்து போடும் விஷயத்திலும் 2026 சிம்ம ராசிகள் ரொம்ப கவனமாகவும் கையாளுவது நல்லது. கொடுத்து பகையாகிறது, கொடுக்காமையே பகையாடலாம். இல்லைப்பா போப்பா, நீ எங்கிட்ட பேசணும் பரவாயில்ல, ஆவாது, என்னால் முடியாது அப்படி இல்லைன்னு சொல்லிவிட்டு பகையாவது சிறப்பு, கொடுத்து பகையாடுறதோட. அதனால் இந்த 26 மேக்சிமம் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு 7 ராகு பகவான் அமர்ந்திருப்பது சிறப்புன்னு சொல்ல முடியாது, பாதிப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு நடுநிலையாக போகும். கணவன் மனைக்குள்ளே ஒரு சின்ன சண்டையை மூட்டி விடுவார், வேடிக்கை பார்ப்பார். அதனால் கொஞ்சம் நீங்கள் அதில் ஏமாந்துடாதீங்க. அக்கறையாக கவனமாக இருங்க. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. அப்போது நீங்கள் கிரகத்தையே நீங்கள் தோக்கடிச்சிடலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லை, பிரிந்த கணவன் மனைவி ஒரு பேச்சுவார்த்தை மூலமும்
மனசு விட்டு பேசுறதன் மூலம் மீண்டும் ஒன்று சேரத்துக்கெலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதில் கவனம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லை, பார்ட்னராக செய்கிற தொழில் செய்கிறவங்களுக்குள்ள இந்த பத்திரப்பதிவு கணக்கு மூலியமாக எழுத்து மூலியமாக சில மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் வர நேரிடும். உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வரும் அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்துவிடும். அதனால் நீங்கள் கவனமாக கையாண்டால் அதிலிருந்து நீங்கள் தப்பித்து விட்டு பார்ட்னர் தொழிலை சிறப்பாக வழிநடத்தி செல்லலாம். நண்பர்களாலும் பழகும் ஆட்களால் மூலம் யாராலும் சரி, பெண்களுக்கு ஆண் நண்பர்கள், ஆண்களுக்கு பெண் நண்பர்கள், இதனாலும் ஒரு பாதிப்பு வரப்போகிறது. பெண்களால் அவமானப்பட நேரிடும் ஆண்கள். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சு நீங்கள் நடக்கும்போது உங்களை நீங்களே காப்பாற்றி கொள்ளலாம். சரி, உங்களை நீங்களே காப்பாற்றி கொள்ளலாம். வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ பார்த்துருப்பீங்க, எவ்வளோ போராடி இருப்பீங்க, எவ்வளவோ சம்பவங்களை சந்தித்திருப்பீங்க. எது நடந்தாலும் பரவாயில்ல, நன்மைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று சென்று கொண்டிருங்கள். உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தான் நடக்கும். தாமதமானாலும் சிறப்பாக நடக்கும். சரிங்களா? உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால் வண்டி வாகனங்கள் கொஞ்சம் அடிக்கடி ஒரு பழுது ரிப்பேர் பண்ணுற மாதிரி வரும். அதனால் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. உங்களுடைய ஆயுளுக்கும் எந்த பங்கம் வராது. ஆயுள் அதிகம்தான், தைரியமாக இருக்கலாம். ஹாஸ்பிட்டலே படுத்துருக்க கூட நல்லா வீட்டுக்கு வந்துடுவாங்க. கோமா ஸ்டைல் இருக்கிற கூட நல்லா வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படின்னா பார்த்துங்களேன், உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். காதல் செய்பவர்கள் காதல் கைகூடுமா என்று அது உறுதியாக சொல்ல முடியாது. கொஞ்சம் கவனமாக இருங்கள். திருமண வாழ்க்கையில் நீண்ட நாள் தள்ளி கொண்டு போக இருக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி திருமணம் கைகூடும். சுபகாரியம் உங்கள் வீட்டில் நடக்கும். வீடு வாங்கும் யோகம் யாராவது கற்பனை இருந்தாலும் வீடு வாங்குவீங்க, புது வீடு கட்டுவீங்க. அதேபோல் உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் எதாவது இருந்தாலும் அந்த 2026 இறுதிக்குள் உங்களுக்கு ஒரு முடிவு வந்துவிடும். அதுவும் உங்களுக்கு சாதகமாக வந்துவிடும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். பங்காளி உறவுலாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு அக்கம் பக்கம் உறவு, பங்காளி உறவு வேஸ்ட், ஒன்றும் இல்லை. பெண்களுக்கு தாய் வழி உறவு, சப்போர்ட் உறவு, ஆதரவு, நண்பர்களால் ஆதரவு எல்லாமே இருக்கிறது. உங்களுடைய சிம்மராசி அன்பர்கள் ஆண் வாரிசு கேட்டு ரொம்பலாம் தவம் இருக்கிறீங்களா? இல்லை ஒரு குழந்தையே இல்லாமல் இருக்குது, எதுவுமே ஆணோ பெண் எதுவும் எல்லாம் இருக்குங்களா? புத்திர பாக்கியத்துக்கான காலம் இந்த 2026 உங்களுக்கு வாய்ப்பை தேடித்தரும். வெளிநாடு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கும் நண்பர்கள் ஒரு வாய்ப்பு நல்லபடியாக இருக்கிறது. வெளிநாட்டிலேருந்து வருபவர்கள், வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள், பிஸ்னஸ், கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஒரு சிறந்த ஒரு ஆண்டாக 2026 இருக்கிறது. முக்கியமாக கடன் தொல்லை, எதிரி தொல்லையிலேருந்து விடுபட போகிறீங்க. அதிலேருந்து கடன், நோய், எதிரி தொல்லையிலேருந்து விடுபட்டு சிறப்பாக வாழப்போகிறீர்கள். ஆகவே 2026 உங்களுக்கு ஒரு மேன்மையான ஆண்டாக இருக்கிறது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.